சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான இந்திய அணியில பெரிய பிரச்சனை எழுந்திருக்கு. அது பும்ராவுடைய ஃபிட்னஸ் தான். ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடருடைய கடைசி நாள்ல பும்ராவிற்கு முதுகு பகுதியில தசைப்பிடிப்பு ஏற்பட்டிருக்கு. இது சாம்பியன்ஸ் டிராஃபி தொடருக்குள்ள சரியாகுமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. தற்போதைக்கு சாம்பியன்ஸ் டிராஃபி லீக் சுற்றுல பும்ரா பங்கேற்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அரையிறுதி இறுதிப் போட்டியில விளையாடுவது அவருடைய ஃபிட்னஸ் பொறுத்து தான் முடிவு செய்யப்படுமா? பும்ரா விலகிட்டா அது இந்திய அணிக்கு பெரும் பின்னடைவு தான். ஆகையால பும்ரா இல்லாமல் விளையாடினால் தரமான பந்து வீச்சு படைய எப்படி கட்டமைப்பது அப்படின்றது குறித்து பிசிசிஐ தற்போது ஆலோசிச்சுட்டும் இருக்காங்களாம். இதன் ஒரு பகுதியாக தான் முகமது ஷமியை தற்போது இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடர்ல சேர்த்திருக்காங்க. ஆனா ஷமிக்கு முதல் 2 T20 போட்டிகளிலுமே வாய்ப்பு கிடைக்கல. ஷமி கடந்த ஒரு வருடமாகவே சர்வதேச கிரிக்கெட்ல ஆடாமல் இருக்காரு. அதனால இங்கிலாந்துக்கு எதிரான 5 T20 3 ஒருநாள் போட்டிகளை விளையாட வைக்க முடிவு பண்ணிருக்காங்க. அவரை இங்கிலாந்து தொடர்ல சேர்த்திருக்காங்க. ஆனா இந்த 2 T20 போட்டிகளுமே முகமது ஷமியை 11 அணில சேர்க்கல. இது பிசிசிஐ நிர்வாகிகள் மத்தியில கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் தேர்வு குழு தலைவர் அஜித் அகர்கருமே கடும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லியிருக்காரு. இது குறித்து பிசிசிஐ மீட்டிங்ல பேசிய அகர்கர் அவர்கள் முகமது ஷமியுடைய ஃபிட்னஸ் இன்னமுமே உறுதி செய்ய முடியவில்லை. அவர் முதல் 2 போட்டிகளிலுமே பங்கேற்கல. அவர் மீண்டும் சர்வதேச கிரிக்கெட்ல ஃபார்முக்கு திரும்ப அதிக போட்டிகள் தேவைப்படும் அப்படின்றதுனால T20 தொடர்ல சேர்த்தோம். ஆனால் அவருக்கு ஏன் முதல் 2 போட்டிகள்ல வாய்ப்பு கொடுக்கவில்லை? 3வது போட்டிகளாவது 11 அணில சேர்க்கப்படுவாரா என அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு. இவர் பேசியது நேரடியாகவே கம்பீர் அவர்களை தாக்கியிருக்கு. கம்பீர் தான் ஷமி அவர்களை பெஞ்ச்ல உட்கார வைத்தார் அப்படின்றது அனைவருக்குமே தெரியும். இப்படி அஜித் அகர்கர் பேசியது கம்பீருக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இதனை வைத்து அடுத்த போட்டியில கண்டிப்பாக ஷமி அவர்கள் சேர்க்கப்படுவாரா அப்படின்றத வெயிட் பண்ணியுமே பார்க்கலாம். மேலும் அப்படி ஷமி அவர்கள் சேர்க்கப்பட்டால் 11 அணில நிறைய மாறுதல் இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.